ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல ஜீரோ ரிஸ்கோட கிரிப்டோல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். அதாவது P2P ட்ரேட் மூலமா எப்படி டெய்லி பேசிவா இன்கம் ஜெனரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஆனா இந்த வீடியோ ஸ்ரீலங்காவில் அதுவும் LKR கரன்சில ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் P2P ட்ரேடிங் LKRல மட்டும்தான் நான் இன்வால்வ் ஆயிருக்கிறேன். சோ நான் தேடி பார்த்ததுல எனக்கு ஃபியூ ட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குது. அதைத்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் P2P ட்ரேடிங் LKR கரன்சில பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்காக இந்த வீடியோல எல்லா ட்ரிக்ஸையும் சொல்லுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபியூ திங்ஸ் நம்ம பப்ளிக் வீடியோல ஷேர் பண்ண முடியாதுங்க. சில ட்ரிக்ஸ் நான் ஓப்பனா ஷேர் பண்ண முடியாது. அது நீங்க தேட வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. உங்களுக்கு விருப்பம்னா தேடி அதை நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சுக்கொள்ளுங்க. சோ பப்ளிக்கா என்னத்தை ஷேர் பண்ண முடியுமோ அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணப்படுற வீடியோ. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி எந்த ஒரு மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டியோ என்கரேஜ் பண்றதுக்கான வீடியோ இது இல்ல. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. P2P ட்ரேடிங் LKR கரன்சில நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்கணும், அதாவது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஒன்னு பைனான்ஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் உங்ககிட்ட பைனான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் OKX, அதாவது டாப் 5 எக்ஸ்சேஞ்ச்ல ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் தான் OKX எக்ஸ்சேஞ்ச் கூட. சோ இந்த வீடியோல முதல்ல OKX அக்கௌண்ட எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாத்துக்கலாம். சோ அதுக்கப்புறமா P2P ட்ரேடிங் எப்படி பண்றது, அதுல உள்ள ட்ரிக்ஸை பத்தி நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில இருந்து ட்ரேட் பண்றாங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷனை கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணுவேன். சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தியாவில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நீங்க இதையும் கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களோட கரன்சில அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் LKR கரன்சில மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். சோ எனக்கு INR பத்தி தெரியாதுங்க. அதுல என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்க முடியும்ன்றது சோ பார்க்கலாம். பட் இதை நீங்க அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து. சோ முதல்ல OKX அக்கௌண்ட எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாத்துடலாம். முதல்ல உங்களோட டிவைஸ்ல OKX அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, உங்களோட வெப்சைட்ல கூட போய் நீங்க சைன் அப் பண்றா சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் OKX அப்ளிகேஷன் மூலமா எப்படி சைன் அப் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ உங்களோட ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கூட அவைலபிளா இருக்குது OKX எக்ஸ்சேஞ்ச். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதுல சைன் அப் இருக்கு பாருங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காண்டு போட்டுடுறேன். ஸோ ஸ்ரீலங்காண்டு போட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லொகேஷனை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதாவது ஒரு வாட்டி நீங்க உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு வேறொரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதனால எந்த ஐடியா கொடுத்து KYC பண்ண போறீங்களோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையே நீங்க பாவீங்க. வித்தியாசமெல்லாம் பாவிக்காதீங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிரச்சனையாக நிற்கும். ஸோ உங்களோட ஐடென்டிட்டி நீங்க டிரைவிங் லைசனோ இல்லாட்டி ஐசியில் எப்படி இருக்குதோ அதே இன்ஃபர்மேஷனே நீங்க இதில் பாவிக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ இப்போ கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டா நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. ஸோ நான் கொடுக்குறேன் cryptoxtamil@gmail.com. cryptoxtamil@gmail.com என்ற என்னோட இமெயில் அட்ரஸை பாவிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸை இதில் பாவிச்சுக்கொள்ளுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீஃபரல் கோட் அப்படின்னு இருக்குது. இந்த ரீஃபரல் கோட் ஆப்ஷன்ல இந்த ஸ்கிரீன்ல பாக்குற ரீஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $50 வெல்கம் போனஸ் கூட கிடைக்கும். ரீஃபரல் கோடை ஃபில் பண்ணி போட்டு சைன் அப் பண்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசில் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பசிலை சால்வ் பண்ணிடணும். ஸோ சால்வ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். உங்களோட இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்பியிருப்பாங்க. அதை இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வந்திருக்கு பாத்தீங்களா 948469.
948469 இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிக்க சொல்லும். இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரி கோட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னா ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா கண்ட்ரி கோட் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபோன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டைப் பண்ணி போட்டு வெரிஃபை நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அந்த கோடை கொடுத்து வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது OKX எக்ஸ்சேஞ்சுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். கீழே இருக்கிற டேர்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணி, அதாவது இந்த கீழே கொடுத்துருக்காருங்க பாருங்க, பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னு 8 இருந்து 32 கேரக்டர்ஸுக்குள்ள இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் மினிமம் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். நம்பர் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி பாஸ்வேர்ட் பிளாங்கை வந்து ஃபில் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த டிவைஸ்ல உங்களோட பாஸ்வேர்டை சர்வ் பண்ண போறீங்க அப்படின்னா சர்வ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி நோட் நோவா கொடுத்துருங்க. இந்த இடத்துல எனேபிள் பாஸ்கீயை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஓ ஃபேஸ் லாக் மூலமா கூட உங்களோட OKX எக்ஸ்சேஞ்சை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ண போறனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா சைன் அப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவ் அப்படின்னு பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, வெரிஃபை ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். அதாவது KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து P2P ட்ரேடிங்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா KYC வெரிஃபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்க வந்து P2P ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபை நவ்ன்றீங்க பாருங்க, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும். இதுல வந்து கவர்மெண்டால இஷ்யூ பண்ணப்பட்ட எந்த ஐடியா வேண்டாலும் பாவிச்சுக்கொள்ளுங்க. அது டிரைவிங் லைசனா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டா இருக்கலாம், இல்லாட்டி பாஸ்போர்ட்டா இருக்கலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை வந்து நீங்க ஐடி கார்டை யூஸ் பண்ண போறீங்கன்னா புது ஐடி கார்டை யூஸ் பண்ணுங்க. பழையது வந்து இதுக்குள்ள எடுக்காது. அதாவது தமிழ்ல சிங்களத்துல இருக்கிறது வந்து இதுக்குள்ள வந்து எடுத்துக்கொள்ளாது. இங்கிலீஷ் டாக்குமெண்டேஷன் வந்து வேணும். ஸோ புது ஐடென்டி கார்டை யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுங்க. இந்த வெரிஃபை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். இதுல வந்து கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. ஐடி டைப்ல வந்து நீங்க எந்த ஐடியை வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க வெரிஃபிகேஷனுக்கா அப்படின்ட்டு இதுல செலக்ட் பண்ணி போட்டு ஸோ நெக்ஸ்ட்ன்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேமராவுக்கான ஆக்சஸை கூட கேட்கும். இதுக்கு வந்து அலோவ் பண்ணிருங்க. ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட ஐடியை ஸ்கேன் பண்ணி இந்த வெரிஃபிகேஷனை முதல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த KYC வெரிஃபிகேஷனை KYC வெரிஃபிகேஷன் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே போட முடியாது என்னோட பிரைவசிக்காக. ஸோ இந்த ப்ராசஸை இதோட நித்தாட்டிடுறேன். உங்களோட KYC ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து P2P ட்ரேடிங்குள்ள நுழைய போறோம். கீழே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த வீடியோ செய்யறது வந்து P2P ட்ரேடிங்காக, அதனால வந்து P2P ட்ரேடிங்கை பத்தி மட்டுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த P2P ட்ரேடிங்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுல என்ன மெயின் திங் அப்படி இதுல வந்து நான் ஓப்பனா ஷேர் பண்ணக்கூடிய ட்ரிக் அப்படின்னா இதோட பிரைஸ். நீங்க பைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கரன்சில வந்து 310 ரூபா போகுது ஒரு டாலர். பட் OKXல பாத்தீங்கன்னா 319 ரூபா போய்கிட்டு இருக்குது ஒரு டாலர். அப்படி பார்க்கணும்னா கூட உங்களுக்கு 10 ரூபா வந்து லாபம் வச்சு நீங்க சேல் பண்ணிக்கலாம் உங்களோட டாலரை. இதுல வந்து பைனான்ஸ் மாதிரி வந்து ஹை லிக்விடிட்டி இல்ல, ஆனா ஆர்டர் வந்து வெளியாகுங்க. நான் வந்து டெய்லி இதுல வந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் டாலர். ஸோ சும்மா பார்த்தாலே உங்களுக்கு 10 ரூபா வந்து உங்களோட கையில வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ உங்களோட பிரைஸை வந்து நீங்க கூட்டி போடுறா கூட நீங்க கூட்டி போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து வெளியாகும் OKXல. இப்போ நான் சொன்னது வந்து பப்ளிக்காவே எல்லாருக்குமே தெரிகிற விஷயம் தான். ஸோ பைனான்ஸ்ல நீங்க சீப்பஸ்ட் பிரைஸுக்கு பை பண்ணி OKXல வந்து ஹை பிரைஸ்ல வந்து நீங்க சேல் பண்றது இது எல்லாராலையுமே கிளியரா பார்க்க முடியும், கிளியரா கூட பண்ண முடியும். ஆனா சில விஷயத்த வந்து உள்ள போய் தேடினா தான் எடுத்துக்க முடியும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க. LKR, AED ஒவ்வொரு நாட்டு கரன்சிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. சோ நீங்க வந்து பைனான்ஸ்ல உங்களோட கரன்சி LKRல நீங்க பை பண்றீங்கடா OKXக்குள்ள வந்து அத கரன்சில வச்சு நீங்க சேல் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்காக எல்லா கரன்சிக்குமே வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காது. LKR வந்து சில கரன்சிக்கு தான் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்க எந்த கரன்சி மூலமா ட்ரெயின் பண்ண போறீங்களோ அந்த கரன்சிக்கான பேமெண்ட் மெத்தட் வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகணும்.
ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது உங்ககிட்ட வெஸ்டர்ன் யூனியன் அண்ட் வைஸ் பேமெண்ட்ஸ் இல்லாட்டி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். வெஸ்டர்ன் யூனியன் வைஸ் எல்லாம் வந்து லீகல் தான். நீங்க அதை வந்து வேர்ல்டு வைடா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்க அதர் கரன்சில ட்ரேட் பண்றது மூலமா மோ ப்ராஃபிட்டபிள் வந்து ஜீரோ ரிஸ்கோட வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும் இந்த OKX எக்ஸ்சேஞ்சுக்குள்ள. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த P2P ட்ரேடிங் செட்டிங்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத ஆளுங்களுக்காக கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க ப்ரொஃபைல், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட பேமெண்ட் மெத்தடை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும். மேல இருக்கு பாருங்க பிளஸ் சிம்பிள், இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ உங்களோட கரன்சி என்னமோ அதை நீங்க இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு LKR அப்படின்னா LKRக்கு என்னென்ன கரன்சி என்னென்ன பேமெண்ட் மெத்தட் வந்து OKXக்குள்ள சப்போர்ட் பண்ணுமோ அந்த பேமெண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ABA, ஏர்டெல் மொபைல் டாப் அப், பேங்க் டிரான்ஸ்பர், ஈஸி கேஷ், ஸ்கிரில் மணி, வைஸ் பேமெண்ட் இதெல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது LKR கரன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதுல பேங்க் டிரான்ஸ்பர்னா பேங்க் டிரான்ஸ்பரை கொடுத்து போட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ரியல் நேம் எடுத்து வந்து காமிச்சிருக்கும். ஸோ இந்த இருக்கிற ரியல் நேம் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச் நேம் இதை கொடுத்து போட்டு ஆட கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எந்த பேமெண்ட் மெத்தட்ன்றதை பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒவ்வொரு கரன்சிக்கும் மாறுங்க. ஸோ LKR இல்லாம உதாரணத்துக்கு நான் AED துபாய் கரன்சில வச்சேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதைத்தான் நீங்க கரெக்டா பிடிச்சுக்கொள்ளணும் பாயிண்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லித்தேன், ஃபியூ திங்ஸை வீடியோவில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண தான் வேணும்னா அதுக்கான வழியை காட்டி தருவேன். அந்த வழியில போய் கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காதும் உங்களோட விருப்பங்க. ஆனா கண்டிப்பா பைனான்ஸ் டு OKX மூலமா வந்து பெசிவா ஜீரோ ரிஸ்கோட வந்து டெய்லி இன்கம் உங்களால ஜெனரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை மட்டும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து P2P ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும் போது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது வந்து டயலாக் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து. ஏன்னா டயலாக் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்தளவு வந்து ஹெட் ஆபீஸ் ஒன்று தான், ஒரே பிரான்ச் தான் இருக்கு. நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுல இருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எடுக்கிறதுல இருந்து உங்களோட அக்கௌண்ட்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்லேயே சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்க பிரான்ச்சுக்கு விசிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி P2P ட்ரேடிங்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட், அதுலயும் ஆன்லைன் சர்வீஸ் இருக்கிற அக்கௌண்ட் இருந்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது டயலாக் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஸ்ரீலங்காவில் நீங்க இருந்து P2P ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் பேங்க்ஸ் மூலமா இந்த மாதிரி P2P ட்ரேடிங்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுங்க. அதாவது BOC பீப்புள்ஸ் பேங்க் இது மூலமா எல்லாம் P2P ட்ரேடிங்ல வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. முடிஞ்ச வரையும் பிரைவேட் பேங்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி P2P ட்ரேடிங். ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை வந்து கிரிப்டோ வந்து லீகலும் இல்ல இல்லீகலும் இல்ல. ஸோ அப்படியே கண்டும் காணாத மாதிரி கவர்மெண்ட் இருந்துகிட்டு இருக்குது. அதனால வந்து ஏதாச்சும் பேமெண்ட் வந்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். திடீரென்று நீங்க பேங்க் கிட்ட போய் எதுக்காக என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்கும் உங்களுக்கு இந்த காரணத்தை தான் சொல்லும். கிரிப்டோ வந்து ஸ்ரீலங்காவில் லீகலும் இல்ல இல்லீகலும் இல்ல, அதனால எங்களோட பேங்க் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பிரைவேட் பேங்கை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறது சேஃப்டி. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான OKX அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களோட KYC வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டு உங்களோட P2P ட்ரேடிங்கை பண்றது. ஸோ எகெயின் சொல்றேன், டெய்லி வந்து இதுல வந்து பெசிவா ஏர்ன் பண்ண முடியும். அதர் கரன்சியை ட்ரேட் பண்ணீங்கன்னா அதாவது பைனான்ஸ்ல தான் நீங்க பை பண்ணணும். பைனான்ஸ் அக்கௌண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பைனான்ஸ்ல பை பண்ணி அதை எடுத்துட்டு OKXக்குள்ள வந்து சேல் பண்ணுங்க. ஸோ பப்ளிக்கா தெரிகிற விஷயம் வந்து அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிற பிரைஸ் வந்து ஹைல வச்சு நீங்க சேல் பண்ணலாம். அடுத்தது வந்து அதர் கரன்சில வந்து சேல் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா கரன்சியுமே ப்ராஃபிட்டபுளா இருக்காது. ஃபியூ கரன்சி தான் ப்ராஃபிட்டபுளா இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது வெஸ்டர்ன் யூனியன் வைஸ் பேமெண்ட் இல்லாதாக்கள் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்தேன்னா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், OKXல வந்து மோர் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுடா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிவிட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.